ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சோயா பீன்ஸில் குருமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். சோயா பீன்ஸு ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. இதில் நம்ம குருமா மாதிரி வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சோயா பீன்ஸை எடுத்து நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட்டே கூட ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதற்கு நான் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு தான் காய் போட்டு நான் செய்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், மல்லித்தலை, புதினாத்தலை, 3 தக்காளி, 3 உருளைக்கிழங்கு, 3 பெரிய வெங்காயம், ஒரு 5-6 கத்திரிக்காய், இவ்வளோதான் இதற்கு தேவை. இது எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம அரிஞ்சிட்டு வந்துடலாம். இப்போ வேக வச்ச சோயாபீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி பூவு, பிரியாணி இலை, இது எல்லாத்தையுமே போட்டு நார்மலாக குருமாவுக்கு தாளிக்கிற மாதிரி தான் தாளிச்சிக்கலாம். வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி நான் 3 வெங்காயத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். சின்ன வெங்காயத்தை தான் நான் அரைச்சி சேர்த்த போகிறேன், சின்ன வெங்காயமும் தக்காளியையும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். பயிர் வகைகள்லாம் செய்யும் பொழுது கொஞ்சம் பார்த்து கவனமாக பயிர் நம்ம வேக விடணும். வேகலைன்னா